வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு அண்ணன் இப்படி செய்யலாமா. இது ஒரு சிறு கதை. எழுதியவர் திருமதி அனுராதா ரமணன் அவர்கள். கதைக்கு போலாமா? என்ன கேட்டால் எனக்கு மட்டும் என்னடி தெரியும்? நீ கால் உடைஞ்சு வீட்டில் அடப்பட்டு கிடக்க, நான் எல்லாம் சரியா இருந்தும் வீடே கதியா கிடக்க. என்ன யாராவது கேட்டா தானே இவ கிடக்கா புழுக்கச்சின்னு பெற்றவள் அடுக்கிக் கொண்டே போகிறாள். காயத்ரி வாயடைத்து உட்கார்ந்திருக்கிறாள். காதுக்குள் என்றோ ஒரு நாள் அவள் அத்தை கெக்கலி கொட்டி சொன்ன வார்த்தைகள். இந்த அண்ணா அண்ணான்னு அவன் பின்னாடியே எத்தனை நாள் தான் சுற்றிட்டு இருக்க போற? ஆச்சு, நாளைக்கு அவனுக்கு 100 உடம்பக்காரி வந்துட்டா உன்னை தூக்கி வீதியில் எரிஞ்சுட்டு தான் மறுவேலை பாப்பா. அத்தை இப்படி சொன்ன அன்று முழுக்க விசும்பி விசும்பி அழுதாள் அவள். இரவு அவள் அண்ணன் சூர்யா வந்துதான் அவளை சமாதானப்படுத்தினான். அது மட்டுமில்லை, அத்தையிடம் துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு சண்டைக்கு போய்விட்டான். ஏன் குழந்தை மனசு நோகடிக்கிறீங்க? என்னடா குழந்தை, பல்ல தட்டி தொட்டில போடு. இந்த சித்திரை வந்தா 18 முடிய போகிறது. ஓரளவுக்காவது விவரம் தெரிய வேண்டாமா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவள் குழந்தையாவே இருப்பா? நாளைக்கு உனக்குன்னு ஒருத்தி வந்து அவள் வாயால் சொல்லடி படுறதை விட சொந்தக்காரங்க சொல்லித்தரது எத்தனையோ மேல். அத்தை, இப்போ ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க. என் காயத்ரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி தராம நான் மணப்பந்தல்ல உட்கார மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. ஆமாம், ஏற்கனவே கால் ஊனம், இதில் வாய் வர வண்ணா விட்டு சால் கணக்கா. இவளுக்கு முடிச்சுட்டு நீ உட்காரதாவது ஒரு வழியாக 60க்கு 60 தான். அப்படித்தான் நடக்கணும்னு இருந்தா அதை தடுக்க யாரால முடியும் அத்தை? அன்றைக்கு பேசிய அதே சூர்யாதான் அம்மாவின் மீதும் தங்கை மீதும் வெடிகுண்டை தூக்கி எறிவது போல அந்த வார்த்தையை சொன்னான். அம்மா, நான் ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். இந்த மாத கடைசிக்குள்ளே ஏதாவது ஒரு கோவிலில் வச்சு எளிமையாக கல்யாணத்தை முடிச்சிடலான்னு இருக்கேன். பார்வதி அவனை 10 மாதம் சுமந்தவள் மரமாய் நின்றாள். காயத்ரி தான் தன்னை மறந்து கூவினாள். என்னண்ணா இது, எங்ககிட்ட எல்லாம் எதுவுமே சொல்லாமல் பொண்ணு யாரு, நானும் அம்மாவும் பார்க்க வேண்டாமா? எல்லாம் நல்லபடியாக முடியட்டும் காயத்ரி. எப்படியும் இங்கே தானே வரப்போறா, நிதானமாக பார்த்துட்டா போச்சு. என்னடா புதிர் போடுற? பெத்தவ வந்து பார்க்காம அப்படி என்னடா அவசரம்? கொஞ்சம் அவசரம்தாம்மா. அந்த பொண்ணோட அம்மா படுத்த படுக்கையாக கிடக்கா. இனிமே பிழைக்க மாட்டான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால் அந்த நல்ல ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்க அவங்க வீட்டிலே வச்சு மாலை மாற்றி தாலி கட்டி, அப்போ கல்யாணத்துக்கு கூட நாங்கள் வர வேண்டான்னு சொல்லு. பார்வதி ஆத்திரத்துடன் கேட்டாள். ஆனால் சூர்யாவோ மிக நிதானமாய் பதிலளித்தான். அதுதான் நல்லதுன்னு எனக்கும் தோன்றதுமா. இப்போ என்ன, இங்கே வந்த உடனே என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உறவுக்காரங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ரிசப்ஷன் வச்சுட்டா போச்சு. மகனிடமிருந்து இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கவில்லை அவள். தனக்கென்று ஒருத்தி வரும் வரைதான் அம்மா தங்க பாசமெல்லாம். அப்புறம் அவள் சொல்வதுதான் வேத வாக்கு. இப்படி எத்தனையோ பேர் சொல்லியும் கூட என் பிள்ளை அப்படிப்பட்டவன் இல்லை என்று நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு வளைய வந்தவளாயிற்றே அவள். எல்லாவற்றையும் விட காயத்ரியை எப்படி சமாதானப்படுத்துவது என்றுதான் தெரியவில்லை. விஷயத்தை கேட்டது முதல் புலபலவனை இடிந்து போய் உட்கார்ந்து விட்டாள். சூர்யா அவளை எப்படியெல்லாம் கண்ணுக்குள் வைத்து இமையால் மூடியிருக்கிறான். அவனுக்கும் அவளுக்கும் இடையில் 10 வயசு வித்தியாசம். காயத்ரிக்கு பிறவியிலேயே கால் ஊனம். நாள் கடந்து பிறந்து இப்படி ஊனமாகவும் போய்விட்டதே என்கிற வருத்தத்திலேயே அப்பா கண்ணை மூடிவிட்டார். சொத்து சுகம் என்று சொல்லிக் கொள்ளும்படியாக எதுவும் இல்லை. பார்வதி ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ரெடிமேட் துணிகள் தைத்து கொடுத்தாள். சூர்யா ஒரு கிறிஸ்துவ மிஷன் பள்ளியில் படித்து முன்னுக்கு வந்தான். காயத்ரியை +2 வரையில் படிக்க வைத்ததும் இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே டிவி டேப் ரெக்கார்டர் பழுது பார்க்கும் திறமையும் வளர்த்து விட்டிருந்தாள். இப்பொழுது அவன் ஒரு வங்கியில் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறான். பட்ட கஷ்டமெல்லாம் மறைந்து போய்விட்டது என்று தாயும் மகளும் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் போது இடி மாதிரி இப்படி ஒரு செய்தியை தூக்கி போட்டால் பார்வதிக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வருகிறது. அப்படி என்னடா அவசரம்? அம்மாவை கூட அழிச்சிட்டு போகாம? சோற்றில் கை வைத்த சூர்யா அமைதியாக சொல்கிறான். நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்ட, எனக்கு தெரியும். ஆனால் பின்னால் நடக்க போகிறதெல்லாம் நன்மைக்குன்னு நினச்சிக்கோ. அப்படியே நீ வரதா இருந்தாலும் காயத்ரி வேண்டாம். அந்த கல்யாணத்தில் வச்சு அவளை யாராவது ஏதாவது சொன்னால் என்னால் தாங்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல சம்பந்தம் செய்ய மட்டும் மனசு துணிஞ்சிருக்காடா பாவி. என் குழந்தை கலந்துக்க முடியாத கல்யாணத்தில் எனக்கு மட்டும் எதுக்கடா அழைப்பு? நாங்கள் 2 பேருமே வரல.
நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் உன்னையும் வர வேண்டான்னு சொன்னேன். காயத்ரி இது நாள் வரையில் எதற்காகவும் இப்படி அழுததில்லை. மகளை பார்க்கையில் பார்வதிக்கே பயம் பிடித்து விட்டது. காய்ச்சல் வந்துட போறதுரி, எவனோ எங்கேயோ கட்டு போகட்டும். ஐயோ அம்மா, உன் வாயால் அப்படி சொல்லாத. எங்கே இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்தேன். ஆமா போ, பாசமலர் சிவாஜி கணேசன் உன் அண்ணா பறிஞ்சிட்டு வந்துட்டா. ஐயோ ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்குறவங்க இல்லையா? நினைத்து நினைத்து நெஞ்சில் அடித்து கொண்டு அழுதாள் அவள். காயத்ரியோ சுவரில் சாய்த்து வைக்கப்பட்டிருக்கும் ஊன்றுகோலையை வெறித்து பார்க்கிறாள். அண்ணனின் கால்கள் இருக்கும் வரையில் எனக்கு என்ன கவலை என்றுதானே இருந்தோம். இனி என்ன செய்வோம்? கல்யாணத்துக்கு முன்பே வருங்கால மனைவியின் பக்கம் பேசுகிறவன் நாளைக்கு இன்னும் என்னவெல்லாம் பேச மாட்டான். இனிமேலும் இங்கே இருக்கக்கூடாது. அண்ணன் வந்தவுடன் அம்மாவையும் அழைத்து கொண்டு சின்னதாய் தனி வீடு பார்த்து கொண்டு போய்விட வேண்டியதுதான். ஆமாம், அதுதான் சரி. பின்னால் ஒருத்தரை ஒருத்தர் பிடிக்காம கசக்கி முகர்றதை விட இதுதான் கௌரவமான முடிவு. என்றைக்கு திருமணம் என்று வீட்டில் ஒரு பத்திரிகை வைத்துவிட்டு சூர்யா கிளம்பினானோ அன்றிலிருந்து வீட்டில் சரியான சாப்பாடு இல்லை. அம்மாவும் பெண்ணும் ஆளுக்கு ஒரு மூலையில் சுருண்டு கிடக்கிறார்கள். பார்வதி மட்டும் அந்த அழைப்பதழை பார்த்து பார்த்து வாய் விட்டு பொறுமுவாள். அந்த பொண்ணும் இதே பேங்க்கில் டெலிஃபோன் ஆப்ரேட்டராக இருக்கா. பத்திரிகையில் போட்டிருக்கு பாரு. மாதம் ஒரு பொண்ணு கொண்டு வர சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு ஏதோ ஒரு வலையில் விழுந்துட்டான் உன் அண்ணன். நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணு கேரளாவை சேர்ந்ததுன்னு. அந்த பக்கம்தான் மருந்து மாய வச்சு இது மாதிரி காரியமெல்லாம் செய்வாங்களாம். என் மகன்னு தலையில் வச்சுட்டு கொண்டாடினேனே. இப்போ நம்ம ஊர்க்காரங்க உறவு முறைங்க கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறேன்? அன்று விடிகாலை 6 மணிக்கு வாசல் தெளிக்க போன பார்வதி தன் வீட்டு வாசலில் ஒரு டாக்ஸி நிற்பதைக் கண்டு விருட்டென உள்ளே திரும்பி வந்தாள். இந்த காயத்ரி, எழுந்திரு, உன் அண்ணனும் அந்த சிறுக்கியும் வரட்டுமே, நீ ஆரத்தி கரைச்சு கொண்டா. எதுக்கு? நான் மாட்டேன். ஐயோ அம்மா, சொன்னது செய். கல்யாணம் என்னவோ ஆயிடுத்து. சம்பிரதாயப்படி ஆரத்தி சுத்து, வடை பாயசத்தோடு சமைச்சு போடு. அடுத்த நிமிஷமே நாம் புறப்படுவோம். என் சிநேகிதி வீட்டில் ஒரு போர்ஷன். பேசிக்கொண்டே வந்தவள் வாசல் படியில் நிழலாடுவதைக் கண்டு தலையை உயர்த்துகிறாள். புன்னகையுடன் சூர்யா பக்கத்தில் அவன் கையை இறுக பற்றியபடி புது பெண். ஆனால் இது என்ன? விடிகாலை பொழுதில் கருப்பு கண்ணாடி போட்டிருக்கிறாள் இவள். பார்வதியும் குழம்புகிறாள் என்றாலும் அவசர அவசரமாய் ஆரத்தி தட்டுடன் ஓடி வருகிறாள். மகனுக்கும் மருமகளுக்கும் பின்னாலேயே பெட்டி படுக்கைகளை தூக்கி கொண்டு ஓர் இளைஞன். காயத்ரி, இவதான் உன் அண்ணி. பேங்க்கில் டெலிஃபோன் ஆப்ரேட்டராக இருக்கா. பிறவியிலேயே கண் பார்வை தெரியாது. ஆனாலும் ரமா ரொம்பவும் புத்திசாலி, உன்னை போலவே. கடவுள் ஒரு குறையை கொடுத்தாலும் 2 நிறைவை கொடுப்பார்னு நான் சொல்வேனே. ரமாவுக்கு பார்வை தான் இல்லையே தவிர மூளையும் பொறுமையும் நிறைய. அவன் தன் மனைவியின் கரங்களை பற்றி தங்கையின் கரத்தில் வைக்க மறுதோன்றி விரல்களால் அந்த பெண் காயத்ரியின் மூக்கையும் நெற்றியையும் மெல்ல தடவி பார்க்க பார்வதி குலுங்கி அழுகிறாள். ஏண்டா, இப்படி ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நீ சொல்லியிருந்தா நாங்கள் கூடாதுன்னா சொல்லியிருப்போம். சூர்யா இப்பொழுது தன் முதுகுக்கு பின்னால் நின்றிருந்த இளைஞனை முன்னுக்கு இழுத்து நிறுத்துகிறான். அதுக்கு காரணம் இவன்தான், ரமாவோட அண்ணன். தங்கையோட ஊனத்தை பொருட்படுத்தாம நான் கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிச்ச உடனேயே இவன் சொல்லிட்டான், தியாகி பட்டமெல்லாம் எதுவும் தர உத்தேசம் இல்லை மாப்பிள்ள, பதிலுக்கு உங்கள் தங்கையை நான் கட்டிக்கிறேன்னு. காயத்ரி சடார் என எழுந்திருக்க முயற்சிக்க அவளை பிடித்து நாற்காலியில் அமர்த்திய சூர்யா கனிவுடன் அவளை பார்த்து கொண்டே பேசினான். நாங்கள் 2 பேரும் பரஸ்பரம் பேசி முடிச்சிட்டோம். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. ரமாவோட அம்மா உயிருக்கு போராடிட்டு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. இன்னும் 1 வாரம் கூட தாங்காதுன்னு சொல்லிட்டார். அதனால தான் இந்த அவசர கல்யாணம். அதே மாதிரி தன் பையனுக்கும் காயத்ரியை கட்டி வச்சு பார்க்க அந்த அம்மாவுக்கு ஆசை தான். ஆனால் மகள் கல்யாணம் முடிஞ்ச உடனே தான் கண்ணை மூடிட்டா சுற்றி இருக்கிற உறவுக்காரங்க எல்லாரும் மருமக வந்த அதிர்ஷ்டம்னு சொல்லிட போகிறாங்களேங்கிற பயம். அதனால் இந்த சமயத்தில் மட்டும் ரமாவின் அண்ணன் காயத்ரியை விழிகளால் விழுங்கியபடியே சொல்கிறான். அம்மாவோட முடிவு என்னைக்கோ தீர்மானமாயிடுச்சு.
இருந்தாலும் உலகம் இது மாதிரி வேண்டாத பழிய போடும். இப்போ நான் என் தங்கையை கொண்டு விட வந்தேன். அதே போல் நாளைக்கு சூர்யா தன் தங்கையை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு வரதா சொல்லியிருக்கான். அதுக்கு முன்னால் சூர்யா நாம பாட்டுக்கு பேசிட்டு போனால் எப்படி? என்ன உன் தங்கைக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்கவே இல்லையே. காயத்ரி இப்போது ரமாவின் தோளில் அழுந்த முகம் புதைக்கிறாள். நிஜம்தான், இருட்டு கூட அழகாகத்தான் இருக்கிறது. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க எழுத்தாளர் அனுராதா ரமணன் அவர்கள்.